ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத ருக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, தனுர் மாசத்துல திருப்பாவையோட பொருள் விளக்கத்தை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 10வது நாள் பாசுரம். பெருந்தூக்கத்தை தூங்கிடும் பெண்ணை விழித்து கதவை திற அப்படின்னு எழுப்புறதா 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் மாற்றும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தில் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறந்தேரோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கும் புகழ்கின்ற அம்மனாய் அப்படின்னா நோன்பு நோக்கிறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு அதனோட சுகத்தை அனுபவிக்காம இப்படி வந்து தூங்கின்னு இருக்கியே. அதாவது கும்பகர்ணனை போல தூங்கின்னு இருக்காளாம். 9வது பாட்டுல என்ன சொன்னானா, அவ எப்படி சயனிச்சுட்டு இருக்கானா, திருப்பார்கடல்ல வைகுந்தத்துல எப்படி நாராயணன் வந்து சயனிச்சுட்டு இருப்பாரோ அந்த மாதிரி நீ வந்து சயனிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா. இங்க என்ன சொல்றானா, கும்பகர்ணனை மாதிரி தூங்கின்னு இருக்க நீ அப்படின்னு கும்பகர்ணனை வந்து நினைவுபடுத்துற. இந்த மாதிரி தூங்கின்னு இருக்கியே நீ நோன்பு நோக்க வரேன்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்கா, வந்து வாசக்கதவை தர, இங்க வந்து பாரு எவ்வளவு துளசியோட நறுமணங்கள் எல்லாம் எவ்வளவு நன்னா இருக்கு, அந்த பூக்களோட வாசனைகள் எல்லாம் எவ்வளவு ரொம்ப நன்னா இருக்கு, நம்மள வந்து வாழ்த்துறதுக்காக இந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் தேவதைகள் எல்லாரும் ரெடியா காத்துன்னு நிக்கிறா, எல்லாரும் உங்காத்து வாசல்ல தான் காத்துன்னு நிக்கிறோம், இது கூட தெரியாம கும்பகர்ணனை மாதிரி நீ தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வந்து வாசக்கதவை தர. முன்ப ஒரு காலத்துல
யமனோட வாசல்ல வந்து கும்பகர்ணன் வந்து யமன் வந்து கும்பகர்ணனோட வாசல்ல வந்து நின்றுட்டு எப்படி வந்து நின்றுட்டு இருக்கானோ அந்த மாதிரி இங்க எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கா. அதனால உன்னோட தூக்கத்தை கலைச்சிண்டு எழுந்து வந்து வாசல்ல வந்து பாரு, எந்த ஒரு அற்புதமான காட்சியில எல்லாம் இருக்கு. உன்னோட சோம்பலை எல்லாத்தையும் போக்கிடு. உன் சோம்பலை வந்து நீ விட்டு ஒழித்தால், அதாவது சோம்பலை விட்டு ஒழித்தால் நற்கதி அடையலாம். சோம்பேறித்தனத்தினால பல நல்ல விஷயங்களை வந்து நீ மிஸ் பண்ணிடுற. அல்ல கும்பகர்ணனை மாதிரி எப்ப பார்த்தாலும் தூங்கின்னு இருக்காத. இது வந்து தூக்கம் அப்படின்னா சாதாரணமா நம்ம தூங்கக்கூடிய தூக்கம்ன்றது ஒரு அர்த்தங்களா இருந்தாலும் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அஞ்ஞானம், பகுத்தறிவில்லாமை, கோபப்படுவது, வருத்தப்படுவது, துக்கப்படுவது, துயரப்படுவது, குறை கூறுவது, குற்றம் காண்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் அவ வந்து அழகா சொல்றா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீ உள்ள அடக்கிட்டு தூங்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு கண்ணை திறந்து ஓப்பன் மைண்ட், உன்னோட அறிவென்ற கண்ணை, ஆறாவது அறிவை திறந்து மனிதன் என்ற அறிவோடு பார். அப்படி மனித கண்ணோடு நீ வந்து பார்க்கும்போதுதான் உனக்கு இந்த நறுமணங்கள் தெரியும், பச்சை பசியாக இருக்கக்கூடிய செடிகள் தாவரங்கள் தெரியும், அந்த பூக்களுடைய வண்ணங்கள் தெரியும், இந்த பறவைகளோட ஓசைகள் வந்து புரியும், இந்த மாதிரி வெளிச்சங்கள் வந்து புலப்படும். இப்படி பல விஷயங்களை வந்து நீ பார்த்து உனக்கு தெரிஞ்சுக்கணும், நீ அனுபவிக்கணும். அந்த செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் எம்பவர்மெண்ட் வரணும் அப்படின்னா நீ அகக்கண்ணை திறக்கணும். அகக்கண்ணை திறக்கணும்னா முதல்ல நீ உன்னோட புறக்கண்ணை திறக்கணும். புறக்கண்ணை இப்படி இறுக்கி மூடிண்டு புடிவாதமா கும்பகர்ணம் தூங்குன்ற மாதிரி நீ படுத்துட்டு இருந்தேன்னா இது எல்லாத்தையும் நீ மிஸ் பண்ணிடுவ அப்படின்றதுதான் இந்த பாசுரத்துக்கான எளிய விளக்கம். இதை வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு பாசத்துலையும் ஒரு விசேஷங்கள் என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுன்னு வரும். ஆண்டாளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின் வாழ்ந்த அனந்தாழ்வான் என்ற ஆசிரியர் திருமலை திருவேங்கட பெருமாளுக்கு மாலை கட்டும் கைகரத்தை வந்து செஞ்சு வந்துருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை சேவிக்கணும்னு ஆசை வந்தது. திருவேங்கடமுடையான் கிட்ட போய் உத்தரவு பெற்று அடியார்களோட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தடைந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் குளத்துல அனந்தாழ்வான் குளிக்கும் போது எதையோ தேடிக்கொண்டிருந்தார். என்ன தேடுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டபோது விசாரிச்ச போது ஆண்டாள் தினமும் இங்கதானே குளித்திருப்பாள், அவள் தேய்த்து கொண்ட மஞ்சள் ஏதாவது கிடைச்சா தேய்ச்சிக்கலாமே, திருவேங்கடமுடையானுக்கு பரிசாக கொண்டு செல்லலாமே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றாராம். அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அனந்தாழ்வானுக்கு ஆண்டாள் மீது அவ்வளவு விதமான பக்தி இருந்திருக்கிறது, அவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அதனால அவள் தேத்தி கொடுத்த மஞ்சளை வந்து அவர் தேடிக்கொண்டிருந்தாராம் அப்படின்றது அர்த்தம். நாற்றம் அப்படின்னா மனம் அப்படின்னு நம்ம பொதுவாகவே நாற்றம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா பேட் பிரீஸ், பேட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம். அது கிடையாது. நாற்றம் அப்படின்னாலே மனம் தான், வாசனைன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அது குட் பேட் வஸ்ட் அக்லின்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நாற்றம் அப்படின்னாலே மனம். ஏதோ ஒரு வாசனை வருது அப்படின்னு தான் நம்ம கேட்கணுமோ ஒழிஞ்சு ஏதோ ஒரு நாத்தம் வருதுன்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான் மனம். புண்ணியம் அப்படின்னா இங்கு ராமன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எங்க சொன்ன போற்ற பறை தரும் புண்ணிய நாள் அப்படின்னா அன்றொரு நாள், அப்ப ராமன் அப்படின்னு அர்த்தம். பண்டு அப்படின்னா முன்பு அப்படின்னு அர்த்தம். கூற்றம் அப்படின்னா உயிரையும் உடலையும் இரு கூறுகளாக பிரிப்பவள் யமன் அப்படின்னு அர்த்தம். அதாவது உயிரையும் உடலையும் ரெண்டு கூறா பிரிப்பவன் யமனா. முன்பு ஒரு காலத்தில் யமன் வாழ்வில் விழுந்த கும்பகர்ணன் உன்னிடம் தோற்று உன் உறக்கத்தை பரிசாக தந்தானோ. அதாவது கும்பகர்ணன் வந்து யம தர்மராஜன் என்ன சொல்ற, உயிரையும் உடலையும் வந்து ரெண்டு கூறா பிரிப்பவனா. அந்த மாதிரி ரெண்டு கூறா பிரிச்சுட்டா அந்த கும்பகர்ணன் வந்து பரிசா உங்ககிட்ட அந்த தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? அதான் முன்பொரு நாள் நோற்று சுவர்க்கும் புய்கின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்பால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தில் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த 10வது நாள் பாசுரத்தை வந்து பெரும் தூக்கத்தில் இருக்கக்கூடிய தனது தோழியை வந்து எழுப்புகிறாள்.
அப்படின்னு சொல்லி நம்ம நிறைவடிச்சுக்கிறோம். 11ஆம் நாள் பாசுரத்தில் இப்படி யாரை எழுப்புறான்னு பார்க்கலாம். அதாவது குமுலேட்டிவாக நம்ம ஒரு பாசுரத்துக்கும் ஒரு சின்ன சின்ன கனெக்ஷனை வந்து நம்ம ஏற்படுத்திகிட்டே போகிறோம். ஏன்னா அது வந்து புரிதலுக்காக நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த கண்டினியூட்டிக்காக. முதல் நாள் என்ன பண்ணுறா, நோன்பு நோக்க விருப்பம் உள்ளவரை வந்து அழைச்சா. 2வது நாள் என்ன பண்ணா, உத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிக்கிரமனை பற்றி சொல்கிறா. 3ஆம் நாள் வந்து என்ன சொல்கிறா, மழை பொழிய வைக்கணும். அதாவது உத்தமனை வந்து நம்ம வந்து சேவிக்கணும், அப்புறம் மழை பொழிய வைக்கணும். மழை பொழிஞ்சதுனா தான் நல்ல விளைச்சல் இருக்கும். அப்போது அந்த விளைச்சல் வரத்துக்கு என்ன பண்ணணும், வாழ்த்துறை பாடணும். கண்ணனுக்கு வந்து வாழ்த்துறையை பாடிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, பறவைகள் எல்லாம் ஒளி கூறி இந்த மாதிரி விளைச்சல்கள் வந்து ஏற்பாடு பண்ணுற அந்த விளைச்சல்கள் வருது. அப்புறம் அந்த பறவை ஒளியோட சங்கொலியோட பெண்களை வந்து எழுப்புகிறாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, 8ஆம் நாள் பாசுரத்தில் கண்ணனிடத்தில் வந்து தன்னோட விருப்பத்தை வந்து சொல்கிறா. 9ஆம் நாள் பாசுரத்தில் என்ன சொல்கிறாவோ, மாமன் மகளை வந்து எழுப்புறா. 10ஆம் நாள் பாசுரத்தில் ரொம்ப தூக்கத்தில் இருக்கிறவனையும் வந்து எழுப்புறா. இப்படி 10 நாள் பாசுரத்துக்கான கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது தொடர்ந்து நடுவில் கேட்குறவாளாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், போன பாசுரத்தில் என்ன நடந்தது அப்படின்றதுக்கான அந்த ஒரு முன்னுரை இது சொல்லி இன்னைக்கு 10ஆம் நாள் பாசுரத்தை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். நாளைக்கு 11 நாள் பாசுரத்தில் அவள் என்ன பண்ணுறாளா, அசையாமல் பேசாமல் தூங்குவதனோட மர்மம் என்னன்னு கேட்குறா. இப்படி கும்பகர்ணம் மாதிரி இவ்வளோ தூரம் சொல்லி நீ தூங்கின்னு இருக்கியே, இதற்கு என்ன அர்த்தம், அதை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறதா நம்ம வந்து நாளைக்கு 11ஆம் நாள் பாசுரத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து கேட்டுன்னு வாங்க, ஃபீட்பேக் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த 4 பேருக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.